நான் ஒரு வாரத்தில் அவர்கள் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு வாரத்தில் இன்னும் கூட்டணி கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆகிருக்கு. இன்னும் 7 நாள் இருக்கு. இல்லை, அது மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர் ரொம்ப வெகு காலமாக அந்த கருத்தை சொல்லிக் கொண்டு வருகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் அவர் நேற்றும் இன்றும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது பற்றி நான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லலாம். அடுத்த கட்சியில் கருத்து சொல்வது என்பது அது சரியாக இருக்காது. நேற்று மகளிர் தின மாநாட்டில் கூட கனிமொழி அவர்கள் பேசும்பொழுது நீங்க டபுள் இன்ஜின் சொன்னது மக்கள் இன்ஜின் அப்படின்னு பேசியிருக்காங்க. மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் மக்கள் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. அவருடைய அண்ணன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கூட்டணியிலே மக்கள் ஆகிட்டுனா இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் அது இருக்குமா, அது மக்கள் இன்ஜினாக போகுமாங்கிறது தெரியாது. தேர்தல் முடிந்த பிறகு யார் மக்கள் இன்ஜின், யார் டப்பா இன்ஜின், எது வந்தே பாரத் இன்ஜின் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா பராசக்தி படம் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது யாருடைய படம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதாவது தேர்தல் ஆணையம் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அதே மாதிரி சென்சார் போர்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் கட் பண்ணியிருக்காங்கன்னு. பராசக்தி ரிலீஸ் பண்ண அதுக்கு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஜனநாயகம் வந்திருக்குன்னா அதுக்கு மட்டும் ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சா ஊழலற்ற ஆட்சியை இது உங்களுக்கே சிரிப்பா தெரியலையா? சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. எவ்வளவு ஊழல் நடைபெற்று இருக்கிறது என்பதை மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கவர்னரை சந்தித்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கார். கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் அப்படிங்கிறத மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் கவர்னரை பார்த்து கொடுத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.